இந்த அளந்த காலத்திலே கபாலன் என்ற வேடுவன் இந்த வேடுவர் குலத்திலே பிறந்து கபாலன் என்ற பெயர் கொண்டு காலையில் இருந்து ஆசாக்குற அஞ்சம் துவக்கி மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவா நமக்கேவாயா சச்சிதானந்தா பரமேசா என்று வணங்கிவிட்டு என்னுடைய குலத்தொழிலை நான் துவங்க போகிறேன். என்னுடைய குலத்தில் வேடர் குலத்திலே பிறந்தவனா இருந்தால் வேட்டையாடுவதுதானே எங்கள் குலத்தொழில். ஆகையால் இப்பொழுது நான் மான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். ஏன் மான் வேட்டைக்கு செல்ல என்றால் எனக்கு ஒரு மகள், ஒரே மகள், பிரியமான மகள். என்னுடைய மகள் மான்கறி இல்லாமல் உணவு அருந்தவே மாட்டார். ஆகையால் நாளை வேட்டைக்கு சென்று மான் வேட்டையாடி அந்த மாமிசங்களை கொண்டு வந்து என் மகளுக்கு கொடுத்தால்தான் அவள் உணவருந்துவாள். அதுவரை அவள் பசியோடு இருப்பாள். இப்பொழுதே காலை வேட்டைக்கு புறப்படுகிறேன். முழுவதும் தேடி வருகிறேன். எதிரே நான் கிடைக்கவில்லையே. அதோ வருமான், ஓடினே வருமான், ஓடினே வருமான், ஓடினே வருமான், அதிவேகமாக எதிரே ஓடினே வருமான், அதிவேகமாக எதிரே வேகமாக ஓடிவிட்டது. என் மகன் பசியோடு இருப்பாள். அவளுக்கு நான் எப்படி வைத்துள்ளது? அவள் மாமிசம் இல்லாமல் உணவருந்த மாட்டாளே. அதுவும் மான் கண்டானே கேட்பாள். ஓடிக்கொண்டிருக்கிற மான் அந்த மானை விடப்போவதாய் எப்படியாவது துரத்தி பானத்தை தொலைத்தி அதன் மாமிசத்தை என் மகனுக்கு எடுத்து உன்னை காண வேண்டும் என்பதற்காக உனக்காக நான் இப்பொழுது தவம் இருக்க போகின்றேன். 6 தினமும் ஒன்னையே
கோடி தவறிக்கின்றேன். ஆண்டவா, இறைவா, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே நமச்சிவாயே நமகே ஓம் நமச்சிவாயே நமகே என்னை காப்பாற்றுகள் முடிவரே, அவையும் முடிவரே. உனக்கு அபயம் தருகின்றேன், நீ மறைத்து அப்படி நில். இந்த பக்கமாக தான் எங்க மகன் வந்தது. எங்கு சென்றது? இந்த வழியாக நான் வந்ததா? ஆமா, நீ யார், எதற்காக அந்த மானை பற்றி கேட்கின்றாய்? நான் மானை துளைத்து விடுகிறேன். கரத்திற்கு பிடிபட வேண்டும். இந்த பக்கமாகத்தான் வந்தது. மானை பார்த்தேனா? அந்த மானுக்கு நான் வந்தது. ஆனால் அந்த மான் என்னிடம் அபயம் கண்டது. அதை அபயத்தம் கொடுத்து விட்டேன். இப்போது என் வசமாக இருக்கிறது. அந்த மானை உனக்கு காட்டபடி அது திரும்பி அந்த மானை துரத்துகிறேன். என் பானத்திற்கு பிடிப்படவில்லை. அந்த மான் எனக்கு தேவை. அந்த மானை கொடுக்க முடியுமா முடியாதா? நீ எத்தனை முறை கேட்டாலும் அந்த மான் எனக்கு அபயத்தம் கேட்டது. அதற்கு அபயத்தம் கொடுத்து என்னுடைய வசம் நான் வைத்திருக்கின்றேன். அந்த மானை உனக்கு கொடுக்க முடியாது, போய்விடு. அந்த மான் எனக்கு தான் சொந்தம். அந்த மான் எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானது. அபயத்தம் நீ கொடுத்தால் உனக்கு சொந்தம் என்கிறார். ஆமா, மானை துரத்தியதால் எனக்கு சொந்தம் என்று சொல்கிறேன். முனிவரே, நாம் இருவருக்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த அயோத்தியா நகரை ஆட்சி புரிந்தவர்கள் ஹரிச்சந்திர மன்னன் மன்னனிடத்தில் சென்றால் நீதி வழங்குவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தீர்ப்பு. புறப்படும்